பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட பேசுதா? இந்த ஊழியத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை அனுப்பி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் போய் சேரணும்ல. எத்தனையோ காயப்பட்ட ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்களே. நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யலாம் இல்லை, செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சில நேரங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது, ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு அனுமதி கொடுத்தார்? ஏன் இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார்? ஏன் இந்த வியாதிக்கு அனுமதி கொடுத்தார்? ஏன் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ, அதிகமா அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்கள சிட்சிக்கிறாராம். எதுக்காக தெரியுமா? அந்த அன்புள்ள பிள்ளை வழி மாறி போயிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது, தடமாறி போயிடக்கூடாது, பிசாசுடைய வஞ்சனையில விழுந்து போயிடக்கூடாது, உலகத்தினுடைய இச்சைகளில் அருவருப்புகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு லைட்டாக தட்டுவார், லைட்டாக கடிந்து கொள்வார். சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது நம்மளை வீழ்த்துறதுக்காக, நம்மளை உடைக்கிறதுக்காக, நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை. அந்த அன்புள்ள தகப்பனுக்கு அன்புள்ள பிள்ளையா தொடர்ந்து வாழறதுக்காக. உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் சில போராட்டங்கள் அனுமதிக்கப்படும் போது, ஏன் கர்த்தாவேன்னு கேட்குறீங்கள? நீங்களும் அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே, இதை நீர் அனுமதித்துக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை மாற்றிக்கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தந்து உங்களுடைய நாமத்தின் மேலே, மகிமை உள்ள நாமத்தின் மேலே பரிசுத்தமாய் வாழத்துக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை ஆச்சரியமும் அதிசயமா நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் கரம் உங்க மேல இருக்குது. அவர் சிட்சிக்கும் போது கோவப்படாதீங்க, வருத்தப்பட. ஏன் எனக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு கலங்காதீங்க. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன தவறு செய்யறத கூட ஆண்டவர் பொறுத்துக்க மாட்டார். ஏன்னா சாசுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆகையினால ஆண்டவர் சில சிட்சைகளை அனுமதிக்கும் போது, ஏன்பா அப்படி பண்ணீங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. அது என் நன்மைக்கு எதுவான்னு நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் மாறும்பொழுது கர்த்தர் நம்மை மாற்றி அவர் விரும்புகிற அழகான பொருளாய், அலங்கார கிரீடமாய் கையில வைத்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசு. உடைய சிற்சையை அற்புதமா எண்ணாத படிக்க ஆண்டவரே, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறது எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.